ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிரதம மந்திரி சூரிய யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா பிஎம் சோலார் ஸ்கீம். 300 யூனிட் வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாக யூனிட் இலவச மின்சாரம் கொடுக்க போகிறாங்க. 1 கோடி குடும்பங்களுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்குற ஒரு சூப்பரான திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் மின் கட்டணமே கட்ட தேவையில்லை. 300 யூனிட் பர் மந்த்துக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. நீங்கள் 2 மாதத்துக்கு சேர்த்து தான் நம்ம ஒரு யூனிட் அதாவது 2 மாதத்துக்கு சேர்த்து தான் நம்ம பில்லு கட்டிகிட்டு இருக்கோம். அதாவது 600 யூனிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் மின் கட்டணமே கட்ட தேவையில்லை. இதற்கு எப்படி அப்ளை பண்ணன்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் சொல்லிட்டு 13/2/2024 வந்து கொடுத்துருக்காங்க. பிரதம மந்திரி சூரிய யோஜனான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காரு பிரதமர் மோடி வந்து 13ஆம் தேதி தான், இந்த மாதம் 13ஆம் தேதி தான் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. 1 கோடி குடும்பங்களுக்கு இலவச மின்சாரம் வந்து 300 யூனிட் பர் மந்த்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமோட வெப்சைட் அட்ரஸ் இதுதான், பிஎம் சூரிய கார் மல்ட் பிஜ்லி யோஜனா சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் அப்ளை பண்ண பாருங்கள். இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி விண்ணப்பிக்கணுன்ற முழுமையான தகவல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது அப்ளை பண்ணாக்கா நம்மளுக்கு எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க. சப்சிடினா என்னென்னா, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா சூரிய யோஜனாவில் சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு சப்சிடி, அதாவது 78,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது மானியம் வந்து எப்படி பெற முடியும், எப்படி வங்கி கணக்கில் வர வைப்பாங்க, எவ்வளோ செலவாகும் என்ற ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க. இந்த திட்டத்தை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லென்த்தாக இருக்க வீடியோ லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்ளை ஃபார் த ரூப் டாப் சோலார் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் சோலார் அமைப்பதற்கு கொடுத்துருக்காங்க. சப்சிடி கால்குலேட்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ சப்சிடி கிடைக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க. ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ஹோல்டுனா சொந்த வீட்டுக்கு வந்து சோலார் பேனல் அமைக்க மத்திய அரசாங்கம் எவ்வளோ சப்சிடி அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 30,000 ரூபா பர் கிலோவாட்டு கொடுக்குறாங்க. 2 கிலோவாட்டு கொடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 60,000 ரூபா வந்து ஒரு சப்சிடி கொடுக்குறாங்க. 2 கிலோவாட்டுக்கு நீங்கள் அமைப்பிங்கன்னு நினச்சிங்கனாக்கா 60,000 ரூபா சப்சிடியில் 30,000லேருந்து 60,000 ரூபா வரைக்கும் சப்சிடி கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 கிலோவாட்டுனாக்கா அடிஷ்னலாக கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோவாட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா 18,000 ரூபா கொடுக்குறாங்க. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 ஒரு + 60 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 78,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சப்சிடியாக மட்டுமே கொடுக்குறாங்க. டோட்டல் சப்சிடி சிஸ்டம் லார்ஜர் தென் 3 கிலோவாட் அபோவ் 3 கிலோவாட்டுக்கு நீங்கள் அபோவ் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா 78,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி கொடுப்பாங்க. அப்போ எவ்வளோ செலவாகும் சார்ன்றதை கால்குலேட் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு எங்கள் இபி பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மாதம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 600 யூனிட்டுக்குள்ளே தான் வருது. அப்போ எவ்வளோ கிலோவாட்டு போடலான்னா 3 கிலோவாட்டு போடலாம். 3 கிலோவாட்டு போட சொல்ல உங்களுக்கு எவ்வளோ சப்சிடி கொடுப்பாங்க, எவ்வளோ நம்ம கட்டணும்ன்றத சப்சிடி வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0 to 150 யூனிட் பர் மந்த்து தான் சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் மந்த்லி எலக்ட்ரிசிட்டி பில் ஆவரேஜ் மந்த்து தான் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டிட்டு வரோம். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு நீங்கள் 0லேருந்து 150 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிங்கனாக்கா 1லேருந்து 2 கிலோவாட் வரைக்கும் நம்ம யூஸ் போடலாம், சோலார் பேனல் அமைக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30,000லேருந்து 60,000 ரூபா வரைக்கும் சப்சிடி வந்து கொடுக்குறாங்க. அதுவே 150லேருந்து 300 கிலோவாட்டு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு நினச்சிங்கனாக்கா 2லேருந்து 3 கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் அமைக்கலாம். இது வந்து 60,000லேருந்து 78,000 ரூபா வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. நான் 300 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறேன் சார், பர் மந்த்து வந்து 300 யூனிட்டுக்கு மேலே எனக்கு யூஸ் ஆகும் சார் அப்படின்னாக்கா நீங்கள் அபோவ் 3 கிலோவாட்டுக்கு மேலே தான் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான சப்சிடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 78,000 ரூபா வரைக்கும் சப்சிடி லோன் வந்து கொடுக்குறாங்க. இந்த சப்சிடி வந்து எப்படி சார் நம்மளுக்கு கிடைக்குனாக்கா உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கிலோவாட்டு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சப்சிடி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் சப்சிடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 78,000. நீங்கள் 3 கிலோவாட்டு போடலாம், 4 கிலோவாட்டு கூட போடலாம். உங்களுக்கு சப்சிடி 78,000. அப்போ கால்குலேஷன் பண்ணணும், நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணோம். அதுக்கு வந்து வெப்சைட் அட்ரஸில் கால்குலேட்டர் தனியாகவே கொடுத்துருக்காங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோன்றத பார்க்க போகிறீங்க. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. அனைத்து வீட்டு மின் இணைப்புகளுக்கும் உரிமையாளருக்கு இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க.
1 கிலோவாட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 30,000 சப்சிடி கொடுப்பாங்க. அதுவே 2 கிலோவாட்டுனா 60,000, 3 கிலோவாட்டுக்கு அதற்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 78,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இத்திட்டத்தில் வங்கி கணக்கு மூலம் உடனடியாக கடன் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கடன் வாங்கினாங்க, லோன் வாங்கணும்னு நினச்சினாலும் லோன் வாங்க முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இத்திட்டத்தில் மேற்படிய மானியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 நாள்லேருந்து 14 நாள், அதாவது 30 நாட்களுக்குள் உங்கள் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த திட்டத்தோட டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி விண்ணப்பிக்கலான்றத பார்க்க போகிறீங்க. அதற்கு முன்னதாக இதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ செலவாகும், நம்ம ரூஃபில் நாம் சோலார் பேனல் அமைப்பதற்கு எவ்வளோ செலவாகுன்றத பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். நோ மோர் அபவுட் சோலார் கால்குலேட்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சோலார் ரூஃப் டாப் கால்குலேட்டர் இருக்கும். இதில் வந்து எந்த ஸ்டேட்டுன்றதை நம்ம செலக்ட் பண்ணிங்க. தமிழ்நாடு கொடுத்துருக்கேன். யுவர் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ இன்ட்டு ரெசிடென்ஷியலாக, அப்படின்னா இண்டஸ்ட்ரியலாக, கமர்ஷியலாக, கவர்மெண்ட்டாக, சோஷியல் செக்டராக கேட்டிருக்காங்க. இவ்வளோ இதில் இருக்குது, நம்ம அப்ளை பண்ணலாம். இதில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெசிடென்ஷியல் கொடுத்துக்கிறேன். ரெசிடென்ஷியல் கொடுத்துட்டு ஆவரேஜ் மந்த்லி யூனிட் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, பர் மந்த்துக்கு வந்து எவ்வளோ மந்த்லி வந்து நம்ம பில்லு பே பண்ணுறன்றதை கேட்டிருக்காங்க. நான் ஒரு 5,000 வந்து பே பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 5,000 மாதம் வந்து நான் மந்த்லி வந்து கேட்டிருக்காங்க. நம்ம மந்த்லினா 2,500 கொடுக்கணும். நீங்கள் ஒரு நம்ம தமிழ்நாடு பில்லு மட்டும் 2 மாதத்துக்கு சேர்த்து கேட்டிருக்காங்க. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பில் பே பண்ணுறோம். இப்போ நான் ஆவரேஜாக மந்த்லி வந்து 5,000 ருபீஸ் நான் வந்து கரண்ட் பில் பே பண்ணுறேன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்டர் யுவர் டீட்டெயில் ஃபார் த மோர் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு ஏரியா இருக்குதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. நான் வந்து சும்மா அது கொடுக்கலாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்றதை கேட்டிருக்காங்க. அது நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ கிலோவாட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. நான் ஒரு தோராயமாக 3 கிலோவாட்டு நான் யூஸ் பண்ணுறேன்ற மாதிரி கொடுத்துருக்குறேன். 3 கிலோவாட்டு கொடுத்த உடனே அதுக்கடுத்து லோடு வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க. நீங்கள் கொடுத்தாலும் ஓகே, கொடுக்கலாலும் ஓகே தான். 3 லோடு கொடுத்துருக்கேன். இது கொடுத்த உடனே 3 கிலோவாட்டுக்கு அதுவே எஸ்டிமேட் போட்டு கொடுத்துரும். எஸ்டிமேட் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,26,000 ஆகுது. 1,26,000 சப்சிடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து 54,000 வந்து மத்திய அரசாங்கம் சப்சிடியாக கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த 54,000 எப்படி வர வைப்பாங்கன்னா உங்கள் வங்கி கணக்கில் டைரெக்டாக வந்து 7 நாள்லேருந்து 30 நாட்குள்ள உங்கள் வங்கி கணக்கில் வர வச்சுடுவாங்க. நீங்கள் ரூஃப் செட்டப் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கன்சியூமர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 72,000 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அதை பே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 72,000 மட்டும் பே பண்ணால் போதும். 54,000 வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ வந்து 3.5 கிலோவாட்டு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு 78,000 வரைக்கும் சப்சிடி கிடைக்கும். அது நீங்கள் செக் பண்ணிங்க. ரூப் டாப்பில் வந்து ஏரியா வந்து எவ்வளோ இருக்கணுன்றதை கேட்டிருக்காங்க. உங்கள் சோலார் பேனல் அமைக்கணும்னா 300 ஸ்கொயர் ஃபீட் வந்து இடம் இருக்கணும். அப்படின்னா ஸ்கொயர் மீட்டரில் வந்து 28 ஸ்கொயர் மீட்டர் இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13 கிலோவாட் பர் டே கொடுக்கும். பர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4,70,000, அதாவது 4,730 யூனிட் வந்து கிலோவாட் வந்து கிடைக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைனான்ஷியல் சேவிங் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 38.88 பைசா வந்து ஒரு டேக்கு செலக்ட் பண்ணிங்க கரண்ட் வந்து சேவ் பண்ணுறீங்க. செலவு அது ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14,190 வந்து சேவ் பண்ணுறீங்க. ஒரு 25 வருஷம் வரைக்கும் அவங்க எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 85 டன் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ண முடியும். அதாவது ஒரு டன்னுன்றது 1000 கிலோவாட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 85 டன் 85,000 கிலோவாட் வந்து நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கரண்ட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். இது தமிழக அரசாங்கத்துக்கும் மீதமுள்ள கரண்ட்டை தமிழக அரசாங்கத்துக்கும் கொடுக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்டு ரூஃப் சோலார் பேனலுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றதை கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வைக்கணும். எப்படி அப்ளை பண்ணுன்றதை பாருங்கள். ப்ரொசீஜர் ஃபார் த இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ரூப் டாப் சோலார் பேனல் த்ரூ த நேஷ்னல் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை ஃபார் ரூப் டாப் சோலார் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா தேர்ட் ஸ்டெப்புக்கு கூட டைரெக்டாக போகலாம். டெக்னிக்கல் ஃபெசிலிட்டி அப்ரூவல் டிஎஃப்ஆர் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்காம் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. த சப்சிடிஸ் அப்ளிகேஷன் வில் பி ரீச் டு டைரக்ட்லி ஃபார் த டிஸ்காம் சொல்லிட்டு
அவங்கக்கிட்ட போனோன்னா அவங்க அப்ரூவல் பண்ணுவாங்க. அப்ரூவல் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ரிஜெக்ட் பண்ணாங்கனாக்கா திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்காம் அப்ரூவல் பண்ணும்போது அடுத்தது டிஎஃப்ஆருக்கு அப்ரூவலுக்கு போகும். டிஎஃப்ஆர் அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் வெண்டாருக்கு போகும். வெண்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியில் இந்த சோலார் பேனல் அமைப்பதற்கு அரசாங்கம் கொடுத்துருக்க வெண்டார்ஸுக்கிட்ட தான் போகும் டைரெக்டாக. அவங்க வந்து சப்சிடி அப்ளை பண்ணி உங்களுக்கு டிஸ்காம் கிட்டேருந்து அப்ரூவல் கிடச்சி நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த வெண்டார் வந்து நம்ம எப்படி செக் பண்ணலாம், நம்ம பகுதியில் யாரெல்லாம் வெண்டார்ஸாக இருக்காங்க அவங்கக்கிட்ட மூலமாக எப்படி பார்க்கலான்றதையும் வெண்டார் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. வெண்டார் டீட்டெயில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தது பார்க்கலாம் வாங்க. வெண்டார் பார்க்குறதுக்கு இது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. எம்ப்ராய்டு ஃபார் த வெண்டார், என்ரோல்டு ஃபார் த வெண்டார், எம்ப்ராய்டு ஃபார் த வெண்டார். வெண்டார்ஸ் யார் இருக்காங்கன்னு கிளிக் பண்ணாலே தெரிஞ்சிடும். அது ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கும். எம்பிளான்டு வெண்டார் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் யார் இருக்காங்க, தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 77 வெண்டார்ஸ் கிட்டே இருக்காங்க. அதை கிளிக் இயர் 2ன்னு இருக்கும். அதை கிளிக் இயரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மாவட்டம் என்னன்றதையும் சர்ச் பண்ணி பார்த்திக்கலாம். இதில் உங்கள் மாவட்டம் என்னவோ அந்த காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம் மாவட்டம் நான் கொடுத்தேன்னா காஞ்சிபுரத்தில் மொத்தம் 2 வெண்டார்ஸ் கிட்டே இருக்காங்க. அதே போல் உங்கள் மாவட்டத்தோட பேர் கொடுத்தீங்கனாலும் உங்கள் மாவட்டத்தில் யாராவது வெண்டார்ஸாக இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெண்டார்ஸோட இமெயில் அட்ரஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர்லாம் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு இதற்கு எப்படி அப்ளை பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க. உங்கள் ரூஃபில் 300 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தாலே போதும், நீங்களும் ரூஃப் டாப் சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு வழிவகை கொடுத்துருக்காங்க. இது ப்ரொசீஜரு இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதற்கு எப்படி அப்ளை பண்ணுன்ற ப்ரொசீஜரை பார்க்கலாம் வாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான சோலார் பேனல் அமைப்பதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அப்ளை ஃபார் த ரூப் டாப் சோலார் சொல்லிட்டு லிங்க் இருக்கும். குயிக் லிங்க்கில் ரூப் டாப் சோலாரை கிளிக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரெஜிஸ்டர் இயர், லாகின் இயர் இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸ்டெப் ஃபார் அவர் ரூப் டாப் சோலார் பேனலுக்கு என்னென்ன ப்ரொசீஜரில் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டெப் 1 வந்து ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணோம். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிசிட்டி எந்த தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி தான் நம்மளுது, தமிழ்நாடு கொடுத்துங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு தான். தமிழ்நாடு ஜென்ரேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கன்சியூமர் எலக்ட்ரிசிட்டி பில் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் நம்பர் என்னவோ அதை என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்லாக அப்படியே டைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு போகும். 4 டிஜிட்டில் டைப் பண்ணாதீங்க, ஃபுல் நம்பர்ஸும் டைப் பண்ணுங்கள். ஃபுல் நம்பர் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்களுக்கு யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நேம் எல்லாமே நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்களோட கம்பெனி நேமு, அதுக்கப்புறம் எந்த தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு உங்கள் பேர் கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிங்க. ரெஜிஸ்டர் கொடுத்தோடனே ப்ரொசீட் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னாக்கா ஓடிபி வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓடிபி நீங்கள் சென்ட் பண்ணாங்கனாக்கா அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும், என்ட்ரு பண்ணிவிடுங்க. உங்கள் மொபைலுக்கு வந்திருக்க ஓடிபியை செக் பண்ணிவிட்டு நீங்களும் டைப் பண்ணிங்க. மொபைல் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஓடிபி டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தால் கொடுத்துங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இமெயில் ஐடி கம்பல்சரி கிடையாது. இமெயில் ஐடி தான் கொடுத்துங்க. நான் என்கிட்ட இமெயில் ஐடி இருக்கிறதுக்காக இமெயில் ஐடி கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்சா கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துங்க. உங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே உங்கள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். சப்மிட் கொடுக்குறேன். ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு கண்டினியூ சப்மிட்டே கேட்குது. எஸ்ன்னு கொடுத்துட்றேன். டீட்டெயில் செக் பண்ணிவிட்டு அது வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனோடனே ப்ளீஸ் வெயிட்னு காட்டுது பாருங்கள். வெரிஃபை ஆனோடனே உங்கள் அக்கௌண்ட்டு வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துருக்கு. யுவர் சோலார் பேனலுக்கு சப்சிடிக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்க. லாகின் கேட்குது. லாகினில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். லாகின் வந்து யூசர் நேம்லாம் கிடையாது. உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கேப்சா வந்து டைப் பண்ணாலே போதும். உங்கள் மொபைல் நம்பர் தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுத்துருக்கோம். அந்த மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா கேப்சா டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். ஓடிபி பேஸ் பண்ணி தான் லாக் பண்ண மாதிரி இருக்கும். லாகின் வந்து ஓடிபி பேஸ் பண்ணி தான் இருக்குது. லாகின் கொடுத்துக்கிறதுக்கு நம்ம மொபைலில் இருக்கிற ஓடிபி வந்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மொபைலில் இருக்கிற ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ரிசீவ் ஆகிருக்கும் மொபைலில், உடனே வந்துடும். லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தோன்னே உங்களுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்டார்ட் ஆகிடும். அப்ளை ஃபார் த ரூப் டாப் சோலார் பேனல் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். த அப்ளிகேண்ட், டியர் அப்ளிகேண்ட், நீங்கள் வந்து இது மாதிரி ரூப் டாப் சோலார் பேனலுக்கு அப்ளை பண்ண விருப்பமானு கேட்டிருக்காங்க. ஆமாம், நான் விருப்பம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்தோடனே ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ன்னு இருக்குது. டீட்டெயில் ஆஃப் அப்ளிகேண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுன்ற ப்ரொசீஜர்
ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயில் ஆஃப் அப்ளிகேட்னு கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் ஆஃப் அப்ளிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிசிட்டி பில்லில் இருக்கிற கன்சியூமர் நேம் என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கேட்டகரி என்ன கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னாக்கா என்ன கம்யூனிட்டியில் வரீங்க, எஸ்சி எஸ்டியா, பிசியா, ஓபிசியா, ஜென்ரல் டெனன்றதை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி பேஸ் வருதோ அதை கொடுத்துங்க. நான் ஓபிசி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பர்மனெண்ட் இண்டஸ்ட்ரியல் அட்ரஸ் ஃபார் த பர்மிஷன் ஃபார் இன்ஸ்டாலேஷன், எங்கே நீங்கள் ரூப் டாப் அப்ளை பண்ண போகிறீங்களோ, எங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறீங்களோ அந்த அட்ரஸை கிளியராக டைப் பண்ணிங்க. அட்ரஸ் டூவில் உங்களோட லொக்கேஷன் அட்ரஸ், ஸ்ட்ரீட் நேம் கூட கொடுத்துருக்கான். எந்த வில்லேஜ்ன்றதை கொடுத்துங்க, வில்லேஜ் நேம் டைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் சிட்டி நேம் என்னன்றதை டைப் பண்ணிங்க. என்ன டிஸ்ட்ரிக்ன்றதையும் டைப் பண்ணிங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அதை டைப் பண்ணிவிட்டு தமிழ்நாடு பின்கோடு வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லில் உங்களோட நேம் எதனா கரெக்ஷன் பண்ணால் உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் போட்ட நம்பர் போட்டதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில் வந்துடும். இதில் ஃபெச் பண்ணியிருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு எதனா கரெக்ஷன் பண்ணால் எடிட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயிலில் மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கிலோவாட்டு, உங்கள் இபி பில்லில் எவ்வளோ கிலோவாட்டு யூஸ் பண்ணுறீங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இபி பில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த நம்பர் கிலோவாட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சோலார் ரூஃப் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ரெசிடென்ஷியல் ரூஃபுக்கு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். கிளிக் ஹியர் டு சோலார் ரூஃப் கால்குலேட்டர் இருக்கும். நாம் ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துட்டோம் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணாலும் ஓகே. அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ கிலோவாட்டு போட போகிறீங்க, எவ்வளோ கிலோவாட்டு சோலார் பேனல் போட போகிறீங்க, நான் 2 கிலோவாட்டா 3 கிலோவாட்டான்றதை நான் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நான் சோலார் பேனல் போட்டிருக்கேன் சார், அதுக்கு எவ்வளோ கிலோவாட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதுன்றதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட லொக்கேஷன் நம்பர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லொக்கேஷன் வந்து அலோவ் கொடுத்து நீங்கள் லொக்கேஷனை பின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாட்டிடியூட் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கரண்ட் லொக்கேஷன் வந்து காட்டலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் சர்ச் பண்ணி உங்களோட அட்ரஸை பேஸ் பண்ணி லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அப்ளை, செகண்ட் ஸ்டெப்பு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா இபி பில்லு வந்து லாஸ்ட்டு 6 மந்த்துக்கான இபி பில்லு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் ஃபைல்னு இருக்கும் பாருங்க. சூஸ் ஃபைலில் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அதில் ஜேபிஜி ஃபார்மெட்டில் 500 கேபிக்குள்ளே 500 எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி பிடிஎஃப் ஆர் ஜேபிஜி ஃபார்மெட்டில் உங்களோட லாஸ்ட்டு 6 மந்த்துக்குள்ளே இபி பில், ஒரு மாதத்துக்கான இபி பில் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனேஷன் சேவ்னு இருக்கும். சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபைனல் அண்ட் சப்மிட்னு இருக்கும் ஆப்ஷனு. அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஃபைனல் அண்ட் சப்மிஷன் முடிஞ்சிடும். ஸ்டெப் 3யும் முடிஞ்சிடும், கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீஸிபிலிட்டி அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. ஃபீஸிபிலிட்டி சப்மிட் ஃபார் த ரெக்வஸ்ட் இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலுக்கு செக் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் கமிஷன் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. சப்சிடி ரெக்வஸ்ட்டு, சப்சிடி சேங்ஷன்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. நம்ம ஃபைனல் சப்மிஷன் முடிச்சதுக்கப்புறம் இதுதான் ப்ரொசீஜரு. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வெரிஃபை பண்ணினே இருப்பாங்க. இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு வெரிஃபை ஆகுது. நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபைனல் சப்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் இது 1 by 1 வரும். பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீக்வன்சி அக்ரிமெண்ட் வந்து செக் பண்ணுவாங்க. சப்மிட் த இன்ஸ்டாலேஷன் டீட்டெயில் கேட்பாங்க. இன்ஸ்டாலேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ப்ராஜெக்ட் கமிஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சப்சிடி ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க. சப்சிடி டீட்டெயில் வந்து உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடும். இதுதான் ப்ரொசீஜர் ஃபார் த சோலார் பேனல். கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடி சோலார் பேனல் நீங்களும் அப்ளை பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.